ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலா வந்து வீட்டை விட்டு அவங்க அப்பா அம்மா கூட போயிடுறாங்க. அதனால் சோழனுக்கு ரொம்ப மனசு வெறுப்பாகவும் வருத்தமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது அவர் மேலே. அண்ணே, அவங்க அண்ணன்கிட்ட என்ன புலம்புறாருன்னா, அண்ணே அவங்க அப்பா ஏதோ திட்டத்தோடு தானே வந்து அவர் நிலாவை கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அவர் என்னென்னா இப்போ வந்து நிலாவை இது மாதிரி கூட்டின்னு போயிட்டா நான் என்னென்ன பண்ணுவேன்? நிலா அவ்வளோதானே, இனிமேல் வரமாட்டானே, நிலாவை மாற்றிடுவாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே நடேசன் வந்து, ஏய் ஆமாண்டா, நிலா வரவே தான் மாட்டா, எப்படா வருவா? கடவுள் வாழ்க்கையை ஒரு முறை தாண்டா கொடுப்பாரு, அதை நம்ம தாண்டா தக்க வச்சுக்கணும். நீ பொய் மேலே பொய் சொல்லி அந்த பொண்ணை வீட்டை விட்டு தெருத்திட்டாடா. அந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டாங்க, ஆனால் அந்த பொண்ணால் என்னால் வர முடியாது, சோழன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு சொல்ல முடிஞ்சுதா? ஏன்னா நீ அது மாதிரி நடந்துக்கலடா, அதான் அந்த பொண்ணு போயிடுச்சு, இனிமேல் வராது, அவ்வளோதான், போ, உன் வாழ்க்கை அவ்வளோதான், நீ இனிமேல் உருப்பிடாம தான் போவ அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே அது மாதிரி திட்டின உடனே, என்னையா நினச்சிக்கணுன்ட்டு அவங்க அப்பாவையே அடிக்க போறாருங்க சோழன் கோவத்தில். அப்போ வந்து சேரன் மடக்க வரும்போது சேரனை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. சேரன் போயிட்டு ஒரு செவுத்துல இடிச்சுக்கிறாரு. என்னடா அண்ணனையே இப்படி பண்றியான்னு பாண்டி வந்து கேட்கும்போது பல்லவனையும் தள்ளி விட்டுறாரு. பாண்டியும் சோழனும் செம்ம அடி அடிச்சுக்கிறாங்க. ஒரே கலவரமா இருக்குதுங்க. அந்த 5 ஆம்பளைங்களும் அங்கே சண்டை ஓடி போய் மடக்க மடக்க இவங்களை ஒன்றுமே பண்ண முடியல. சோழன் வந்து வெறித்தனமாக கோபத்தோட சண்டையில் இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து நிலாவுடைய அப்பா திரும்பவும் வராரு. அவர் வந்து பார்த்ததும் ஒரே எல்லாம் அடில் தடிலாக இருக்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரி அடில் தடிலாக இருக்கீங்க? நான் என் ஃபோனை மறந்துட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். நல்லா இருக்கு உங்கள் குடும்பம், இப்படி தான் ஆம்பளைங்க நீங்கள் அடிச்சுப்பீங்களா? எங்கள் எதிர்க்க சும்மா நடிச்சிங்களா ஒத்துமையாக இருக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே சேரன் சொல்கிறாரு, இல்லைங்க சார், நிலா வீட்டை விட்டு போயிடுச்சுன்றதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுல வாக்குவாதம் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு சார், மன்னிச்சிடுங்க சார் அப்படின்றாரு சேரன். ஐயோ, இந்த குடும்பத்தில் போய் எப்படி தான் இருந்ததோ தெரில என் பொண்ணுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் போயிட்ட பிறகு நிலாவை கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க சென்னையில். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, நிலா, இந்த வீடு வந்து நானும் அண்ணனும் சென்னைக்கு பிஸ்னஸ் விஷயமா வந்தாக்கா தங்கிறதுக்காக வாங்கின வீடுமா, இதுவும் நம்ம வீடு தான், வா, நீ இப்போ தான் வர இல்லையா, அதனால தான் இந்த வீட்லேயே தங்கிக்கலான்னு நான் சொன்னேன். நல்லா இருக்கா, உனக்கு வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா வடிவு, நான் வேலைக்காரங்கிட்ட சொல்லி எல்லா பொருளையும் வாங்கி வைக்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு தேன்மொழி கிட்ட, அவங்க ஒய்ஃபு கிட்ட. அதுக்கப்புறமா பாண்டி வந்து அவருடைய கடையில் சோகமாக உட்காந்துட்டு இருக்கிறாருங்க. ஏன்னா நிலா வீட்டை விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்கேன்னு உட்காந்துருக்கிறாரு. அப்போது வானதி பாண்டியை பார்க்க மெக்கானிக் கடைக்கு வராங்க. வந்ததும் வானதி வந்து பாண்டின்னு கூப்பிட்றாங்க. அது கூட தெரியாமல் அவர் சோகமாக ஒரு இடத்த நோக்கியே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாண்டியாச்சு, ஏன் இது மாதிரி இருக்கிற, நான் கூப்பிட்றது கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வானதியை கேட்குறாங்க. வானதி வந்து பாண்டியை கேட்குறாங்க. பாண்டி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை வானதி அப்படின்றாரு. என்ன பாண்டி, எப்போ பாரு உங்கள் வீட்டில் பிரச்சனையாகவே இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சுன்னா, இல்லை எங்கள் நிலா அண்ணி வீட்டை விட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க வானதி அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற, அவங்க நல்லா தானே இருந்தாங்க உங்கள் கூட, அப்புறம் எப்படி டைவர்ஸ் வாங்கினாங்க, ஏன் வீட்டை விட்டு போயிட்டாங்க? ஐயோ, எனக்கே நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வேற அவங்க இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்றாங்க. உடனே ஆமா வானதி, திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு கூட தெரியல எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வானதி சொல்கிறாங்க, பாண்டி நான் ஒன்று சொல்லட்டுமா, தொண்டை வரையும் வந்துடுச்சு பாண்டி, நான் இதை சொல்லிக்கிறேனே, என்னை நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டை விட்டு போனது எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான், நீங்கள் எல்லாரும் அவங்கள ஓவராக தாங்குன்னு தாங்குனீங்களே, வானத்துக்கும் பூமிக்கும் நிலா நீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி உனக்கு மனசாடி இப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி பாண்டி திட்டுறார். சரி அதை விடு பாண்டி, நாளைக்கு எங்கள் காலேஜில் எல்லாருமே வந்து வெளில போகிறோம், எல்லாருமே அவங்கவுங்க ஆளுங்களை கூப்பிட்டு வராங்க, நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் நான் வரலன்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது பாண்டி, நீ கிளம்பிடு, நான் உன்னை கூப்பிட்டு வரேன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிட்டேன், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நிலா வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து விதவிதமாக சமைச்சு நிலாவுக்கு பரிமாறுறாங்க. அப்போது நிலாவுடைய அப்பா கேட்குறாரு அவங்க அம்மாட்ட, என்ன இவ்வளோ ஐட்டம் செஞ்சுருக்க அப்படின்னு.
இல்லைங்க நிலா வந்து என் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இன்னைக்கு எல்லாமே செஞ்சேன்னு சொல்லிட்டு பரிமாறுறாங்க. ஆனால் நிலாவுக்கு வந்து இந்த ஐயனார் துணை வீடே ஞாபகமாக இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் எப்படி கும்பலாக உட்காந்து சாப்பிடுவாங்க அந்த ஞாபகம் வருது அவங்களுக்கு. உடனே அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்கிறாங்க, நாங்கள் சந்தோஷமாக இத்தனை ஐட்டம் இல்லைனாலும் 1 2 ஐட்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணிட்டு சாப்பிடுவோம்மா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு பரோட்டானா ரொம்ப பிடிக்கும், வாரத்துக்கு ஒரு முறையாவது எனக்கு பரோட்டா வாங்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்தா காலிங் பெல் அடிக்குது நிலா வீட்டில். யாருன்னு கதவை திறந்தா சோழன் வந்து நிற்கிறாருங்க. சோழன் வந்து நின்னதும் நிலாவுக்கு பிடிக்குமேன்னு பரோட்டா வாங்கிட்டு வர்றாரு. உடனே நிலா சாப்பிட்றியா, சரி சரி சாப்பிடு சாப்பிடு, உனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. 2 கையிலையும் பிச்சு போட்டு தட்டில் வைக்கிறாருங்க. அவங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிடிக்காம கோவமாக வருது அவங்களுக்கு. என்ன இப்படியெல்லாம் 2 கையில் பிச்சு வைக்கிறானே அப்படின்ட்டு. நிலா அதை பிரமாதமாக சாப்பிட்றாங்க. சோழனும் உட்காந்து சாப்பிட்றாரு. உடனே அவங்க அப்பா அம்மா கோவமாக வருது. அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ இவளுடைய போக்குலேயே விட்டுடலாம், இப்போ நம்ம எதனா இவகிட்ட பேசணும்னா நிலா வந்து வேற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா, அவள் வழியில் தான் விட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்கங்க. நிலாவுடைய அப்பா அம்மா என்ன பிளானோட நிலாவை கூட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. அது வரும் கதையில் நம்ம பார்க்க தான் தெரியும். மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய்.